இந்த வீடுகள் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகள். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகள் மத்திய அரசோட நிதியோட. அண்ட் இந்த பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் யாருக்காக என்றால் வீடு இல்லாதவர்களுக்கு இல்லையா? வீடு இல்லாதவர்களுக்குனா சிறிய வீடாகத்தானே கட்டி கொடுப்பார்கள். ஆமாம். ஸோ சென்னை நகரில் இது போன்ற வீடுகள் கட்டுவது எந்த துறையின் கீழ் வருகிறது என்றால், தமிழ்நாடு, நம்ம பழைய பேரே சொல்லலாம், புது பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது. வீட்டு வசதி வாரியமா இல்லை குடிசை மாற்று வாரியம். ஏழை மக்களுக்கான வீடு குடிசை மாற்று வாரியம். இப்போது நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியம்னு ஏதோ பேர் மாற்றிருக்காங்க. அதை தமிழ்நாடு அர்பன் ஹேபிட்டாட் டெவலப்மெண்ட் போர்டு. குடிசை மாற்றதா அது பெரிய சர்ச்சையாச்சு. இங்கே எதுக்கு சிட்டி இருக்கிற குடிசைலாம் போய் வெளில வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பேர் சர்ச்சையாச்சு. இன்னொன்று குடிசை அப்படின்றது எதுக்கு போய் இனிமேல் சொல்லிட்டு, இன்னொன்று குடிசைகளே ஆல்மோஸ்ட் இல்லை இப்போது இல்லையா? அதனால் அர்பன் ஹேபிட்டாட் டெவலப்மெண்ட் போர்டு என்று அதை மாற்றியிருக்கிறார்கள். அந்த துறை தான் இந்த வீடுகளை கட்ட வேண்டும். ஆனால் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இதை கட்டி மொத்தம் 6900 ஃப்ளாட்டு. ஒரு வீடு கட்டுவதற்கு 17 லட்சம் செலவாகி இருக்கிறது. இந்த 17 லட்சத்தில் மத்திய அரசு 1.5 லட்சம் தருகிறது மானியம், மாநில அரசு 12 லட்சம் தருகிறது. மீதம் உள்ள 3.5 லட்சத்தை பயனாளிகள் தர வேண்டும். ஓகேங்களா? ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் வந்த உடனே இந்த ஒரு வீடு புளியந்தோப்பு பகுதியில் இடிஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் சந்தித்த ஃபஸ்ட்டு சர்ச்சை என்று நினைக்கிறேன். அந்த திருமாவளவன்லாம் போய் இது பண்ணிட்டு வந்தாங்கன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த கட்டுமானம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய சர்ச்சைகள் நடந்தது நம்ம பார்த்துருக்கோம். அதுபோல் எண்ணூரில் இதை கட்டியிருக்காங்க. 2022ஆம் ஆண்டே இந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டு எல்லாமே கட்டி முடிச்சிருச்சு. இந்த வீட்டுக்கான ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டியது யாருன்னா இந்த குடிசை மாற்று வாரியம் தான் இந்த ஒதுக்கீடுகளை செய்ய வேண்டும். ஆனால் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 22லேயே கட்டுமானம் முடிந்தாலும் கூட தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இன்னும் குடிசை மாற்று வாரியத்துக்கு இந்த குடியிருப்புகளை ஒப்படைக்கவில்லை. கேட்டதுக்கு ஏங்க 22ல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டட், ஏங்க இன்னும் ஒப்படைக்கலன்னு கேட்டால் இன்னும் சில ஒயரிங் வேலையெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. நாங்கள் ஒயரிங் வேலைலாம் அதை சட்டு போட்டு முடிச்சுலாம், அது ஒரு காரணம் இல்லை. இதில் என்ன சிக்கல்னா, இந்த இடத்தில் இந்த வீடுகளை கட்டியிருக்கவே கூடாது. ஏன்னு சொல்லுங்கள். மார்ஷ்லேண்ட் அது மார்ஷ்லேண்டா? நாட் மார்ஷ்லேண்ட். இல்லை, தொழிற்சாலைகள் இருக்கா பக்கத்தில்? அதற்கு பக்கத்தில் எண்ணூர் அனல் மின் நிலையம் இருக்கிறது. அனல் மின் நிலையம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? சாம்பல் வரும். 10வது மாடியில் இருந்தீங்கன்னா எப்படி வரும் சாம்பல்? ஸோ 2017ஆம் ஆண்டு இந்த கட்டுமானம் தொடங்கும்போது அப்போது இருந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதுக்கு கட்டுவதற்கு அனுமதி தரவில்லை. இதுபோக இதை கட்டாதீர்கள் என்று அப்போது எதிர்ப்பு தெரிவித்தது தமிழ்நாடு மின் வாரியம். தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெடு இதை கட்டாதீர்கள் என்று சொல்கிறார்கள். இது தொழிலுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம். தொழிலுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை குடியிருப்பாக மாற்றுறதுனா சிஎம்டிஏ கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் இல்லையா? ரீக்ளாசிஃபை பண்ணணும். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு இருக்கிறத கமர்ஷியல் பர்பஸ்க்கோ ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கோ மாற்றுறீங்கன்னா லேண்டு ரீக்ளாசிஃபிகேஷன் பண்ணணும். அதை பண்ணும் பொறுப்பு சிஎம்டிஏவிடம் இருக்கிறது. சிஎம்டிஏ இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாடு மின் உற்பத்தி தங்கமணி மினிஸ்ட்ரியில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அந்த துறை எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி வீட்டு வசதி வாரியம் இதை கட்டி முடிக்கிறது. இப்போது இந்த எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்காக பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்பாங்களே, கருத்து கேட்பு கூட்டம் நடக்கும்போது இந்த குடியிருப்பு காரணம் காட்டி பவர் ஸ்டேஷன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போதே எலக்ட்ரிசிட்டி போர்டு தமிழ்நாடு பவர் ஜெனரேஷன் கார்ப்பரேஷன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது இண்டஸ்ட்ரியல் ஏரியாயா, இங்கே கட்டாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே கட்டலாம் என்று வீட்டு வசதி வாரியம் என்ன வாதத்தை எடுத்து வைத்தது என்றால், எண்ணூர் பவர் பிளான்ட்டோட குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது, அவங்க மனுஷங்க தானே குடியிருக்காங்கல்ல, அப்போ இது ஏன் கட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இங்கே மக்கள் குடிப்போனால் 10வது மாடியில் இருக்கிறவங்க இந்த ஃப்ளை ஆஷ் பறந்து வருமா வர்றதா? வரும். அண்ட் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், அரசனை வாசிகளுக்கு தெரியும் இதோட சிக்கல் என்ன. அதுவும் எண்ணூர் பவர் பிளான்ட் பக்கத்துலேயே இருந்தால் என்ன பார்க்கும், எவ்வளோ டஸ்ட்டு வரும், அதை சுவாசிச்சா என்ன ஆகும்? லங்ஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும். இப்போ ஏழைங்களுக்கு ஒதுக்குறது தானே இந்த வீடு, அவன் மட்டும் இருக்கலாமா?
இதில் விசேஷம் என்னென்னா, உங்களுக்கு எந்தெந்த துறை எதிர்ப்பு தெரிவிச்சிச்சுன்னு சொன்னேன்? மின்வாரியத்துறை, மின்வாரியம், மாசு கட்டுப்பாட்டுத்துறை. மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இது ரெண்டும் எதிர்ப்பு தெரிவித்தது. இல்லை கட்டலான்னு சொன்னது ஹவுசிங் போர்டு. கட்டுறதுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தது சிஎம்டிஏ. அப்போது துணை முதல்வராக ஃபினான்ஸ், ஹவுசிங், ரூரல் ஹவுசிங், ஹவுசிங் டெவலப்மெண்ட், ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, டவுன் பிளானிங், அர்பன் டெவலப்மெண்ட், சிஎம்டிஏ இத்தனை துறையையும் பார்த்தது பன்னீர்செல்வம். கேட்டு வாங்கினார் அதை. அப்புறம் அந்த குவார்ட்டர்ஸில் இருக்காங்களா அவங்ககிட்டையும் போய் இந்த செய்தியாளர் கேட்டிருக்கிறார். சார் இது நீங்கள் குடியிருப்பு, நீங்கள் உங்களோட குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குல்ல, இதை காரணம் காமிச்சு தான் இந்த 10 மாடி கட்டியிருக்காங்க என்று சொல்லும்போது அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே நிரந்தரமாக குடியிருக்க போகிறதில்ல, இது குவார்ட்டர்ஸு, ரிட்டையர் ஆனோன்னா நாங்கள் காலி பண்ணிட்டு போயிடுவோம். அதையெல்லாம் விட முக்கியமானது எங்கள் வீடு 2 மாடி. 2 மாடினா நான் ஒரு ஃப்ளோரு, இங்கே அவ்வளோ தூரம் ஃப்ளை ஆஷ் வராது, 10வது மாடியில் எவ்வளோ வரும்ன்றதை யோசிச்சு பாருங்கள். இந்த வீடு கட்டுவதற்கு 1773 கோடி ஆர் டென்டேட்டிவ்லி 1200 கோடி, 1200 கோடி செலவு பண்ணி அப்படியே வெட்டியாக நிற்கிது இந்த வீடு. எக்ஸ்பிரஸில் புகைப்படத்தோடு எல்லாம் ஹைரைஸ் டவர்ஸு, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அண்டு அர்பன் ஹேபிட் அந்த குடிசை மாற்று வாரியத்தின் தலைவராக இப்போது இருக்கக்கூடிய திரு அத்துல்யா மிஸ்ரா, அன்சுல் மிஸ்ரா, ஐஏஎஸ் நம்ம தோஸ்து அன்சுல் மிஸ்ரா அவர்களிடம் கருத்து கேட்கும்போது அவர் ஹவுசிங் போர்டு எங்களிடம் இந்த வீடுகளை இன்னும் ஒப்படைக்கலை. எப்படி உருட்டு பாருங்கள், ரெண்டும் ஒரே அமைச்சரின் கீழ் வருகிறது. ஒரு முத்துசாமிகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சிஎம்டி மட்டும் ஒருத்தா இருக்கும். நம்ம சிஎம்டி சேகர்பாபுட்ட இருக்கு. சிஎம்டிக்கு அப்ரூவலோடு முடிஞ்சிருச்சு, இல்லை கிளாசிஃபிகேஷனோடு முடிஞ்சிருச்சு. ஹவுசிங் அண்ட் ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அநேகமாக ஒரே 31% இருந்தாலும் இருக்கும். குடிசை மாற்று வாரியம் இருக்கலாம், சரி வாட் எவர் இட் இஸ், 2 கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தானே. இவங்க ஹவுசிங் போர்டு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்கிட்ட இதை ஒப்படைக்கல, அதனால் வீடு அலாட்மெண்ட் போடலன்ட்டு அன்சுல் மிஸ்ரா அவர்கள் சொல்கிறார். அண்டு அதுக்கு பிறகு நாங்கள் அலாட்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிப்போம். சரி நீங்கள் அலாட்மெண்ட் போட்டு பண்ணிங்கனாலும் அங்கே போய் எப்படி இந்த மக்கள், ஏழை மக்கள் குடியிருப்பார்கள்? ஏழை மக்களின் நுரையீரல் மட்டும் என்ன இரும்பில் செய்யப்பட்டதா? அவங்க நுரையீரல் இந்த சாம்பல் போகலாமா? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஹசார்டஸ் ஏரியா, குடியிருப்பை கட்டாதீங்கன்னு சொன்னால் அங்கே போய் யாராவது கட்டுவாங்களா? திரு பன்னீர்செல்வம் அவர்களை ஏன் தீய சக்தியாக பார்க்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரியுதா? என்னென்னா இப்போ 1200 கோடி ப்ராஜெக்ட், இது எப்படியும் 300 கோடி வாங்கியிருப்பார். 20% இல்லை 10%. வெறும் 10% கூட வையே, 120 கோடி ஆச்சு இல்லை? இதற்காக என்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சால் என்ன பண்ணு, ஏன்னா இந்த ஸ்கீம் வந்தால் தான் கமிஷன் வரும். இவர் குடியிருக்க போகிறது இல்லைல்ல, சொல்கிறாங்களே ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுதில்ல. இப்போது ஒரு வனத்துறையில் அப்போது யார் இருந்தான்னு தெரியல, வனத்துறையின் கீழ் தான் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வரும். மின்வாரியம் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கு, ஓகேவா? அதுக்கு அமைச்சராக திரு தங்கமணி அவர்கள் இருந்தார். அவரோட நாலேஜுக்கு கண்டிப்பாக போயிருக்குது. இவர் துணை முதல்வர். இன்னொன்று அப்போ உறவு எப்படி இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட போய் தங்கமணி அனுமதி கொடுக்க முடியாதேன்னு சொல்லிட முடியுமா? முறுக்கிட்டு அப்போ தான் தர்மத்தை முடிச்சுட்டு வந்திருக்கிறார், முடியுமா? வரலாறு காணாத அளவுக்கு திரு பன்னீர்செல்வம் இந்த துறையில் சம்பாதிச்சார் துணை முதல்வர் இருந்த சமயத்திலேருந்து. என்ன காரணம்னா, இதுவரை அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இருக்கும் இல்லவா சிஎம்டியில், இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து, இப்போ இல்லை, சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அனுமதி இல்லாமல் டிவியேஷனில் கட்டின கட்டடங்கள் இருக்குமா, அதுக்கெல்லாம் ஒரு தொகை செலுத்திட்டு அதெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கலாம்ன்ட்டு இவர் பீரியடில் தான் உத்தரவு போடுது. எத்தனை கட்டடம் வரும்னு யோசிச்சு பாருங்கள். ஸ்கொயர் ஃபீட் காசு எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருப்பான்னு பாருங்கள். இப்போது இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குது. நீங்கள் கட்டிட்டீங்க, கட்டினதுனால இப்போ நீங்கள் அலாட்மெண்ட் போடுவீங்க. ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டு 1500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு யாருக்காவது அலாட்மெண்ட் போடுவாங்க. இந்த ஜனமும் போகும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆவாங்க அவங்க இந்த ஃப்ளை ஆஷை சுவாசிச்சு. இப்போ இதனால் இந்த இந்த குடியிருப்புனால இதை காரணமாக காமிச்சு பவர் ஸ்டேஷனுக்கு, இன்னொரு தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு அனுமதி கொடுக்க எதிர்ப்பு வருது. நீங்களாக பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய சிக்கலை நீங்கள் எடுத்து விட்டுக்கிட்டீங்கன்னா இதற்கு யார் பொறுப்பு? சரி, இது குடியிருக்க வேண்டாம், ஜனங்களுக்கு அங்கே அலாட்மெண்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னால் 1500 கோடி யார் பண்ணப்பா? என்ன பண்ணுவ? இப்போ இதை கட்டியாச்சு, 10 மாடி முடிஞ்சிருச்சு கன்ஸ்ட்ரக்ஷனு, என்ன பண்ணுவீங்க? இதை எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா காற்றுல சிக்கல் இருக்குது, விலங்குகளை கூட வைக்க முடியாது. இது பன்னீர்செல்வத்தின் சாதனைகளில் இதுவும் ஒன்று. சரிங்க சார், இது வரைக்கும் பல விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து அரசியலத்தில் பேசலாம். நன்றி உங்கள் கருத்து.